ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம யோக அபியாச யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம்ன்ற 6வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதில் யோகம் எப்படிலாம் செய்கிறதுன்னு பகவான் சொல்லிட்டு வராரு. அதுக்கு உண்டான மனநிலை எப்படி இருக்கணும்ட்டுலாம் சொல்லிட்டு வராரு. அந்த வரிசையில் 19வது ஸ்லோகத்தில் அந்த மனசானது அந்த சிந்தனை எப்படி இருக்கணும், எப்படி ஒரு காற்றில்லாத இடத்துல ஒரு விளக்கு நல்லா ஒளியோடு எரியுதோ அதுபோல் நம்ம சிந்தனை மற்ற விஷயங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வெளியிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி யோகத்திலேயே ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஆனால் இந்த நிலையை எப்படி நேரடியாக நம்ம அடைஞ்சிட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக பகவான் இப்போ அடுத்து ஒரு 3-4 ஸ்லோகங்களில் நமக்கு சொல்லிட்டு வராரு எப்படி படிப்படியாக அந்த நிலைக்கு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு. 20வது ஸ்லோகம். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. எந்த இடத்துல யோக சேவையா யோக அபியாசத்தால், அதாவது யோகத்தை திரும்ப 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 அதில் ஈடுபட்டு செஞ்சிட்ருக்கோமோ அப்போ அதனால் என்ன கிடைக்கும், என்ன நிலைக்கு வரும்னா நிருத்தம் சித்தம் உபரமதே. நிருத்தம் சித்தம் அப்படின்னா சாதாரணமாக இந்த சப்தம் ஸ்பர்ஷம், அதாவது காது ஏதோ கேட்குற விஷயங்கள், கண்ணால் ஏதோ பார்க்குற விஷயங்கள், வாயால் ஏதோ சாப்பிட்ற விஷயங்கள், இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மனசானது நெஞ்சமானது ஆத்மனா ஆத்மானம் அந்த நெஞ்சானது ஆத்மானம் தன்னையே பஷ்யன் பார்த்து கொள்ள ஒரு பார்த்து கொள்பவராய் ஆத்மனி துஷ்யதி ஆத்மாவிடத்திலேயே திருப்தி அடைஞ்சு இன்பமும் அடைகிறார் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பொதுவாக நமக்கு சந்தோஷம் வேணும்னா நம்ம வெளி விஷயங்களை நோக்கி தானே நம்ம போவோம். கண்ணு வெளி விஷயங்கள் ஏதோ தேடி போகும், காது வெளி விஷயங்களை நோக்கி போகும், வாய் ஏதோ வேறு விஷயங்களை சாப்பிடணுன்ட்டு வெளி விஷயங்களை நோக்கியே தான் போகும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்ல வர்றாருனா அப்படிப்பட்ட நெஞ்சத்தை நம்ம இழுத்து நம்ம ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவிலேயே செலுத்தினோன்னா நம்ம வெளியில் வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்லை. சந்தோஷத்துக்காக ஆத்ம விஷயங்கள்லேயே திருப்தி அடைஞ்சு ஆத்ம விஷயங்கள்னாலே சந்தோஷமும் அடையும், இன்பம் அடையும் அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. இது ஒரு நிலை அப்படின்றது வச்சுக்கலாம். இப்போ எடுத்த உடனே யோகம் அந்த யதோ தீபோ நிவாஸ் தஸ்த அப்படின்ட்டு, அதாவது ஒரு எப்படி விளக்கு ஒளிவிட்டு எரியுதோ காற்றில் இடத்த போலன்னா அந்த நிலைக்கு உடனே நம்ம அடைஞ்சிட முடியாது. அதுக்கு தான் பகவான் சின்ன சின்னதாக நமக்கு அதை பிரித்து 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 சொல்கிறாரு. அதில் ஒரு நிலை இது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.